ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மெட்டாஸ்பைட் சீரிஸோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ், மெட்டாஸ்பைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் மெட்டாஸ்பைட் வந்து நம்ம ரிமோட் சர்வீஸாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு கான்செப்டை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அப்புறம் பேலோடு கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அதோட டைப்ஸ், பேலோடில் வந்து என்னென்ன டைப்ஸ் பேலோட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். லேட்டர் அப்படியே ஒவ்வொரு பார்ட்டா வந்து நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெட்டாஸ்பைட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கமான நம்ம PostgreSQL ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் MSF கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெட்டாஸ்பைட் வந்து லோட் ஆகும். சரி, இந்த டேட்டாபேஸோட கமாண்டோட பயன் என்ன அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஒரு பென்டெஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன், அதோட ரிப்போர்ட்ஸு இதோட எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா லைக் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி. நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு போகணும் அதோட டீட்டெயில்ஸு. அதே மாதிரி தான் வந்து இந்த டேட்டாபேஸில் வந்து நம்ம ஒரு ஆடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய அவுட்புட்ஸு, ரிசல்ட்ஸு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா மெட்டாஸ்பைட்ல வந்து இன்பில்டாக வந்து இந்த PostgreSQL டேட்டாபேஸோட சேர்த்து வருது. ஸோ நம்மளால் வந்து அதில் சேவ் பண்ணி வைக்க முடியும். இதை சேவ் பண்ணி வச்சதை வந்து நம்மளால் வந்து ஃபியூச்சரில் கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்தப்படுது. சரி, இப்போ வந்து நான் ஒரு டெமோ காட்டுறேன். கிளியர் பண்ணிக்குவோம், அந்த பேனர் தேவையில்லை. இதில் போயிட்டு ஹெல்ப் அப்படின்னு போட்டோம்னாலே நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்துடும். இதில் வந்து டேட்டாபேஸ் பேக்எண்ட் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கனெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணுவோம். db_status அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து PostgreSQLோட கனெக்ட் ஆயிருக்கா இல்லை அப்படின்னு தெரியும். அப்படி கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். MSF db அதில் வந்து யூனிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒன்று கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மெட்டாஸ்பைட்டோட வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம ரன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணோம், இல்லாட்டி சில இது வந்து ரன் ஆகாமல் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம்னா அதை கூட வந்து இப்படி கூட நம்மளால் வந்து மேனுவலாக சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒர்க் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி நம்ம கொடுக்கறது தான் வந்து ஒர்க் ஸ்பேஸ். லைக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க போயிட்டு இதுல வந்து ஹெச் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இல்லை வெறும் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிறது வந்து என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டும். டிஃபால்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மெட்டாஸ்பைட்ல வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ நான் டெமோன்னு ஒன்று வச்சிருக்கேன்ல, அது வந்து நான் கிரியேட் பண்ணது. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸில் போய்ட்டு -a அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ போய் பார்த்தோம்னா டெஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஜம்ப் ஆயிருப்போம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வேற ஏதாவது ஒர்க் ஸ்பேஸுக்குள்ள போகணும் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த டிபிக்குள்ள வந்து கனெக்ட் ஆகிக்கும், அந்த டிபிக்குள்ள வந்து ஜம்ப் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் திரும்ப வந்து டெஸ்ட்டுக்கே போயிடுறேன். ஓகே, இப்போ போயாச்சு. அதே மாதிரி தேவையில்லாத ஸ்பேஸ் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் ஸ்மால் டி வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆகும். கேப்ஸ் டி கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகே, இப்போ வந்து இதில் அடுத்தடுத்த கமாண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஹெல்ப்பில் போய்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
nmap வந்து நம்மளால வந்து இதுல இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ nmap வந்து இதுல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். nmap-ஓட ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த கமாண்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். nmap db underscore nmap -h கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து காமிச்சிடும். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நார்மலா nmapல வந்து எப்படி ஸ்கேன் பண்றது வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுப்போமோ அதே தான். மற்றபடி இதுல வேற எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. என்னோட மிஷினோட ஐபி வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 1.1 சீரீஸ்ல இருக்கு. ஸோ நான் இதுல இருக்கிற ஒரு சப்நெட் வந்து ஸ்கேன் பண்ண நான் இப்போ பாக்குறேன். என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து பிங் ஸ்கேன் மட்டும் நான் பண்றேன். ஓகே, நம்மள /24 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து nmap வந்து ரன் ஆகும். இதுல வந்து நீங்க போர்ட் ஸ்கேன் பண்றது, அக்ரெசிவ், இது எல்லாத்தையும் வந்து நீங்க உங்களால வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து நார்மலா இருக்கிற nmap இதுதான் வந்து இதுலயும் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க எல்லா கமாண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தவொடனே வந்து எந்தெந்த மிஷின் வந்து அப்ல இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. இதுல வந்து வெறும் நார்மல் ஸ்கேன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஸோ பிங் ப்ரோப்ஸ்லாம் போச்சுன்னா விண்டோஸ் டிஃபெண்டர்ஸ், விண்டோஸ் 10ல இருக்கக்கூடிய ஃபயர்வால்கள்லாம் வந்து நார்மலாக வந்து பிளாக் பண்ணும். ஸோ இதுல வந்து ஒரு சில மிஷின் வந்து நம்மளுக்கு மாட்டாம கூட போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து nmap-ஓட ரிசல்ட் எடுத்தோம். இதுல வந்து அடுத்தது வேற என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்த ரிசல்ட்டை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா db underscore export -h. ஓகே, இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ஃபார்மேட் வந்து கேட்கும் -f. இது வந்து எனக்கு வந்து XML-ஆ வந்து அவுட்புட் வந்தா போதும். இது வந்து எங்க ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேக்குது. ரூட் டெஸ்க்டாப்ல test.xml அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்க XML ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க வந்து உங்களோட nmapல வந்து தனியா நீங்க ஸ்கேன் பண்ணி அவுட்புட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா இம்போர்ட் பண்ண முடியும். எப்படின்னா db import அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது இருக்கிற டைரக்டரியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து இம்போர்ட் ஆகிக்கும். இதுல வந்து எந்தெந்த ஸ்கேனிங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு இதுல வந்து இருக்கு. அக்யூனட்டிக்ஸ், AMAP லாக், பர்க்கோட செஷன் அதை XML ஃபார்மேட்ல வச்சு நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா பண்ண முடியும். ஐபிஸோட லிஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. நெசஸ் ஸ்கேனர் வந்து நீங்க உங்கள நிறைய பேர் வந்து வல்னரபிலிட்டி அசிஸ்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. வல்னரபிலிட்டி அசிஸ்மெண்ட்ங்கிறது வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து ஸ்கேன் மட்டும் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு மாதிரி மாறும். ஜஸ்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு அதுல இருக்க ரிசல்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. பிடிங்கிறது வந்து உள்ள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கணும், மேனேஜர்ஸ் கொடுத்தாதான் வந்து நம்மளால அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம அதை பத்தி ரொம்ப போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஹோஸ்ட் இந்த கமாண்ட் வந்து பார்ப்போம். இந்த ஹோஸ்ட் கமாண்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஸ்கேனிங்ல எனக்கு மாட்டின ஹோஸ்டோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். இதை வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி தனித்தனியாகவும் நம்மளால ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோஸ்ட்ஸ்ன்ற கமாண்ட் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அட்ரஸ், ஆர்கிடெக்சர், காமன், கிரியேட், கவுண்ட், OS ஃபிளேவர், OS நேம், இந்த மாதிரி நேம்ல வச்சு கூட நம்மளால ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஃபில்டர் பண்றதுன்னு பார்ப்போம். -c வந்து காலம் வைஸா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்றது. அதே மாதிரி இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப என்ன பண்ண போறோம்னா அட்ரஸ், அதுக்கப்புறம் கம்மா போட்டு OS underscore flavor. ஓகே,
இதில் வந்து ஓஎஸ் டிடெக்ஷன் பண்ணலை, ஏன்னா நம்ம வந்து ஓஎஸ் டிடெக்ஷன் கமாண்ட்ஸ் வந்து கொடுக்கல. அதே மாதிரி அக்ரெசிவ் ஸ்கேனும் வந்து பண்ணல. இது வந்து நார்மல் பிங் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற போர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதனால வந்து இது மேபி கண்டுபிடிக்காம வச்சுருக்கோம். அதே மாதிரி சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, சர்வீசஸ். இந்த சர்வீசஸ்ல வந்து என்ன பண்ணான்னா, நம்ம இப்போ எடுத்தோம்ல அந்த அவுட்புட்ல என்னென்ன ஐபிஸ்ல வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத கூட நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். இதுல வந்து சர்வீசஸ் -c, அதே மாதிரி காலமா வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு நேம் இன்ஃபோ. இதை பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு ஐபிஸ்லயும் வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிற அதோட இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ 1.3ல வந்து MSRPC, NetBIOS, HTTPS இதெல்லாமே ரன் ஆகுது. 1.6ங்கிறதுல வந்து கொஞ்சம் நிறையவே போர்ட்ஸ் வந்து இருக்கு, ஏன்னா அது வந்து மெட்டாஸ்பைட்டபிளோட ஐபி. அதனால அதுல வந்து நிறைய வல்னரபிள் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அதனால நம்மளுக்கு வந்து எல்லாமே காட்டுது. ஓகே, இதுல வந்து இன்னும் எப்படி வேற மாதிரிலாம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து போர்ட்டோட ரேஞ்சை மட்டும் நம்ம தனியா ஃபில்டர் பண்ண முடியும். அதே மாதிரி கம்மா போட்டு -p 445. ஓகே, ரைட். வெறும் போர்ட், ஒரு நிமிஷம். ஓகே, வெறும் போர்ட் மட்டும் கொடுப்போம். இதில் கொடுத்தோம்னா என்னென்ன போர்ட்டு, அந்த போர்ட்டோட நம்பரும் வந்து நம்மளுக்கு சேர்ந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த போர்ட்ஸோட ஸ்டேட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்னா அது வந்து ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கா அப்படின்ட்டு. ப்ரோட்டோ ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் போர்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கான -p. ஓகே, இங்கே இருக்கு. ப்ரோட்டோ ஸ்டேட், அதுக்கப்புறம் -p 12000 இருக்கிறத கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஓப்பனில் இருக்கு. 1லேருந்து 1000 போர்ட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துச்சுல இந்த ரிசல்ட்ஸை மட்டும், அதாவது இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்து அழகாவே இருக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக Nmap ஸ்கேனிங்ல வர ரிசல்ட்டை விட. சரி, இதை வந்து நீங்க எப்படி அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன போர்ட் வேணும் அப்படிங்கிறத அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு -o அப்படின்னு கொடுத்துட்டு ரூட்ல சாரி உங்களுக்கு எந்த டைரக்டரி வேணுமோ அந்த டைரக்டரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். port.txt பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு port.txt வந்துருச்சு. ஓகே, இப்படிதான் வந்து நம்ம சர்வீசஸ் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இது Nmap வந்து நம்ம யூஸ் பண்றப்ப வந்து நம்மளுக்கு வேணுங்கிற போர்ட் எல்லாமே டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம இன்னும் அதிகபட்சமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிலரிஸ் மாடியூலை யூஸ் பண்ணி நம்மளால வந்து மற்ற என்ன சொல்றது ஃபஸிங் பண்றது, இல்லை மற்ற வெர்ஷனை டிடெக்ட் பண்றது, இல்லாட்டி வல்னரபிளா அப்படின்ட்டு செக் பண்ணது கூட நம்மளால பண்ண முடியும். ஆனா இந்த செஷன்ல வந்து இந்த வீடியோல வந்து நம்ம ஆக்சிலரிஸ் பத்தி பார்க்க போறது இல்லை. நீங்க கேட்கலாம், அதான் Nmapல இருக்கிறப்ப அப்புறம் எதுக்கு இதுல வச்சு தனியா வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒருவேளை வந்து நீங்க வெறும் ஐபி அட்ரஸை மட்டும் இம்போர்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலரிஸை யூஸ் பண்றப்ப அது வந்து ரொம்பவே உதவியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து டேட்டாபேஸ் கமாண்ட்ஸ் வந்து db_save அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சேவ் ஆயிக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா சேவ் ஆயிக்கும். நாட் கரண்ட்லி கனெக்டட் டு தி டேட்டா சர்வீஸ் தட் கேன் பி சேவ்டு. ஓகே,
ஓகே, அதே மாதிரி தான் இது வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலை. இதெல்லாம் லேட்டர் வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக அதெல்லாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து நம்மளுக்கே வந்து புரியும் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் பேக்எண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது இதே வந்து மெட்டாஸ்பைட் வந்து எப்படி ரிமோட் சர்வீஸாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். Workspace. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன் நம்மளால வந்து மெட்டாஸ்பைட் வந்து ரிமோட் சர்வீஸா கூட வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இங்க வந்து நான் காட்ட போறேன். நீங்க எல்லாரும் இந்த எம்எஸ்எஃப்னு டைப் பண்றப்போ உங்களுக்கு வந்து இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கும். எம்எஸ்எஃப்டி, எம்எஸ்எஃப்டிபி அப்படின்ட்டு. எம்எஸ்எஃப்டிபி வந்து முடிஞ்சு போச்சு. இது வந்து எம்எஸ்எஃப்டி இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, எம்எஸ்எஃப்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ மெட்டாஸ்பைட் வந்து ஒரு மிஷினில் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மெட்டாஸ்பைட் வந்து ரிமோட்டாக நம்மளால எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் எஸ்எஸ்ஹெச் மாதிரி. எஸ்எஸ்ஹெச்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லினக்ஸ் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? அதே மாதிரி தான் வந்து ஒரு மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மெட்டாஸ்பைட்டை வந்து நம்மளால இன்னொரு மிஷினில் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த மிஷின் வந்து மெட்டாஸ்பைட் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிமோட் ஷேரிங் வந்து ரிமோட்டாக அந்த மெட்டாஸ்பைட்டை யூஸ் பண்ணுற சர்வீசஸ் வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, மெட்டாஸ்பைட்ல வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இது உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மெட்டாஸ்பைட் ப்ரோ வந்து காஸ்ட்லி அப்படின்னு தெரியும். நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் வந்து இப்போ கமாண்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் தான். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். அதுவும் இல்லாமல் மெட்டாஸ்பைட் ப்ரோவில் வந்து இன்னும் சில ஆர்பிசி ஏபிஐஸ் கால் பண்ணுறது வந்து ஆர்பிசிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சில டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அதை வச்சு நம்மளால பயன்படுத்திக்க முடியும். ஓகே, இப்போ இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் எம்எஸ்எஃப்டி அப்படின்ட்டு நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த சர்வீஸ் வந்து என்ன பொருள் வந்து ரன் ஆகும் அப்படின்னா, 55554 அப்படின்ற சர்வீஸ்ல வந்து ரன் ஆகும். இது வந்து முன்னாடி மட்டும் இல்லை, இப்பயே வந்து வல்னரபிள் தான். ஏன்னா இந்த எம்எஸ்எஃப்டி ரன் பண்றப்ப எந்த விதமான ஆத்தென்டிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ யார் வேணாலும் இந்த போர்ட்டு கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதை தான் வந்து நான் இப்போ டெமோ காட்ட போறேன். இதை வந்து நீங்க நார்மலா எந்த மிஷின்ல வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் எப்படி சொல்றது அப்படின்னா, ஓகே, இதை நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இது வந்து என்னோட இன்னொரு காலி மிஷினு. ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெட்கேட்டை யூஸ் பண்ணி என்னோட அந்த காலில இருக்கிற இந்த மெட்டாஸ்பைட் சர்வீஸை வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட இந்த மிஷினோட ஐபி வந்து என்ன அப்படின்னா 1.5.
3.5. அதே மாதிரி போர்ட் வந்து என்ன அப்படின்னா 5555 4 அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 4. இந்த போர்ட்ல தான் வந்து டிஃபால்ட்டா ரன் ஆகும். ஸோ இப்போ நான் 4 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, இதுல வந்து நான் மறந்துட்டேன் என்னன்னா, இது வந்து அலோ கனெக்ஷன் கொடுக்கணும். MSFDல -A எந்த நெட்வொர்க் வந்தாலும் அக்செப்ட் பண்ண ரஜா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ அகைன் வந்து இந்த MSFDயோட ஹெல்ப்புக்கு போயிடுறேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், எந்தெந்த நெட்வொர்க் வந்து அலோவ் பண்ணணும்னு இருக்கும் அதை நான் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் இப்போ இந்த மிஸ்டேக்கு. -A எந்த நெட்வொர்க் வேணா உள்ள வரலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், எதை எதை வந்து அலோவ் பண்ணணும், எதை எதை வந்து டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படின்ற. ஓகே, இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா. இதே மாதிரி உங்களுக்கு நெட்கேட் இருந்தால் மட்டும் போதும். இதை வச்சு நம்மளால இந்த போர்ட்டு கூட கனெக்ட் பண்ணி நம்மளால மெட்டாஸ்பைட் வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ண முடியும். இதில் இருக்கிற ஃப்ளா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் ஆத்தன்டிகேஷனுக்கான பாஸ்வேர்டு இல்லை. ஸோ யார் வேணால் மலிஷியஸாக வந்து யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, MSRPC, RPCD அப்படின்லாம் இன்னும் 2 இது பார்த்துருப்பீங்க. RPCD. ஓகே, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா MSRPCD அப்படின்னு இருக்கும். இந்த RPCD அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சேம் நம்மளோட மெட்டாஸ்பைட் இருக்கிற பிசில வந்து நம்மளால இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே தான் வந்து இதுலயும் நம்ம பண்ண போறோம். MSFRPCD இது வந்து -H. இது வந்து உங்களுக்கு இந்த கிளைண்ட் சைடு மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டாஸ்பைட்டே வந்து உங்களோட, அதாவது அட்டாக்கரோட மிஷின்ல இருந்தா வந்து உங்களுக்கு அந்த லைப்ரரி வந்து சப்போர்ட் ஆகும். இல்லை அந்த லைப்ரரி இல்லை அப்படின்னா நீங்க வந்து தனியா RPC ஜெம் வந்து நீங்க தனியா வந்து கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஜெம் வந்து என்ன அப்படின்னா ரூபியோட லைப்ரரி. அதுதான் இதுல வந்து நிறைய இருக்கு. இது வந்து சில சமயம் வந்து ஒர்க் ஆகாது. ப்ரோல வந்து கரெக்டா ஒர்க் ஆகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுல வந்து நம்ம யூஸ் பண்றப்ப நிறைய டைம் வந்து கனெக்ட் ஆகாம கூட போகலாம். ஏன்னா இதுக்குன்னு வந்து ஒரு சில டிபெண்டன்சிஸ் இருக்கு. இது வந்து நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷனும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்காக தான். இதுல வந்து -U வந்து தப்பா போட்டேன். இந்த RPCD அப்படிங்கிறது வந்து நம்ம மெட்டாஸ்பைட் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மிஷினு. RPC கிளைண்ட் வந்து எங்க இருப்பாங்கன்னா, இதை ரிமோட்டா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ நான் ஒரு டெமோ காமிச்சிடுறேன். யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்ட் கேப்ஸ்பி தான் வந்து பாஸ்வேர்டு வந்து டூர் அப்படின்னு வைக்கிறேன். போர்ட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வேணும் அப்படின்னா அதே ரன் பண்ண வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படியே நம்ம லூஸ்ல விட்டுடலாம். வேற F கொடுத்தோம்னா டிமான். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சேம் உங்க மிஷின் தான். இதுல வந்து RPC இதை தான் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுல வந்து RPCD வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
இதோட சின்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நம்ம இதில் வந்து ஜஸ்ட் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து டிஃபால்ட்டாக போர்ட் வந்து ரன் ஆகும். அந்த போர்ட்டு கூட தான் இது வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குவோம். ஏன்னா சைமல்டேனியஸ் வந்து மெட்டாஸ்பைட்டோட வெர்ஷன் வந்து மாறுது அப்படின்னா பழைய வெர்ஷன் வந்து வேற போர்ட் நம்பர் இருக்கும், புது வெர்ஷன் வந்து வேற போர்ட் நம்பர் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, இதில் வந்து யூசர் நேம், ரூட், பாஸ்வேர்டு 2. ஓகே, அடுத்தது கனெக்ட் டு திஸ் ஐபி. எந்த ஐபி அப்படின்னா 192.168.5. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிசி குரூப்போட வந்துடும். இந்த இதை வந்து எப்படின்னா இதில் வந்து ஏபிஐ கார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ப்ராபப்ளி மோஸ்ட்லி வந்து நம்மளால் அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆர்பிசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரிமோட் ப்ரொசீஜர் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தான் மாடியூல்ஸோட கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி வந்து நம்ம கடைசி வீடியோஸில் வந்து பார்க்கலாம். எப்படி மெட்டாஸ்பைட்டை ஆட்டோமேட் பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ப்ரோ வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஓகே, இது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிச்சிடணும், கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து மிஷினில் வச்சிருவோம். அப்படிங்கிறப்ப ப்ரோ வெர்ஷனாக இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பலன்கள் இருக்குது ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணினால். ஓகே, அதே மாதிரியே இதில் அடுத்த இன்னொரு ஷேரிங் வந்து இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்எஃப் ஆர்பிசிடியிலே வந்து குரூப் ஒன்று இருக்குது, குரூப் பிசி. அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து லோட் எம்எஸ்ஜி ஆர்பிசி. இதை வந்து நம்ம லோட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் உங்கள் மெட்டாஸ்பைட்டுக்குள்ள வந்து லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கும். அதை வச்சும் நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சேம் நம்மளோட அதே கிளைண்ட் இதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதையும் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து அது கொடுத்துருக்கிறத மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதை சேஞ்ச் பண்ணோம்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி போர்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55552 இதுதான் வந்து போர்ட் நம்பரு. காப்பி, என்டர் கொடுப்போம். ஓகே, கனெக்ஷன் ரெஃப்யூஸ்டு. அந்த போர்ட் நம்பர் ரிலே போர்ட் நம்பர் வந்து இதில் 55552. ஸோ அதில் போர்ட் நம்பர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 55552. ஏன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிறது வந்து 55553. அதனால ஓகே, இதில் மறுபடியும் கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ன்னு தான் வருது. சரி, இதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்த யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து மேனுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே இதில் இருக்கிற கடைசி ஆப்ஷன் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இதில் இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணது அப்படின்னா எம்எஸ்ஜி RPC சர்வர் ஹோஸ்ட்ல வந்து நீங்க உங்களோட லோக்கல் ஹோஸ்டோட நான் கேப்ஸ் லாக் ஹோஸ்ட்ல உங்களோட லோக்கல் ஹோஸ்டோட ஐபிஎஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு போர்ட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சர்வர் போர்ட் வந்து எந்த போர்ட் வேணுமோ அதையும் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சேம் யூசர் வந்து ஈக்குவல் டிபிஎன் பாஸ் வந்து அதாவது பாஸ்வேர்டு வந்து 2 இப்படி கூட நம்மளால செட் பண்ணிக்க முடியும்.
இப்போ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே செட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் வெளியிலேருந்து ஒரு தடவை வந்து ஈஸியாக வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பேசஸ், கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதில் சர்வீசஸ், அது எப்படி அவுட்புட் வந்து இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அவுட்புட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ரிமோட்டாக வந்து எப்படி மெட்டாஸ்பைட்டோட ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மோஸ்ட்லி வந்து இந்த ரிமோட் ஷேரிங் பற்றி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒன்லி அந்த மெட்டாஸ்பைட்டோட டாக்குமெண்டேஷனில் மட்டும்தான் இருக்கும். எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.